ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி உங்களுக்கு டர்க்கியை வச்சு ஒரு நியூ டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 2021 எல்லாருக்கும் நல்ல இயராக இருக்கணும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். விஷ் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? டர்க்கி 1.25 கிலோ, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3/4 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, காஞ்ச மிளகாய் 13, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், முழு கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1/2 கட்டு, ஆயில் 200 ml, உப்பு தேவையான அளவு. நியூ இயர்க்கு அட்வான்ஸாக டர்க்கியை வச்சு ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம மேரினேட் பண்ணுறது மாதிரி தான் இதையும் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நேற்று ஒரு டிஷ் நான் பண்ணி காட்டியிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம 1 ஹவருக்கு இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டர்க்கியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் மீட் எப்போதுமே தண்ணி விடும். இப்போ இதை மூடி போட்டு ஹையில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் வேக விடணும். இப்போ டர்க்கி வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ ஒரு பர்னரில் நான் கடாயை வச்சுக்கிறேன். இன்னொரு பர்னரில் ஒரு பேனை வச்சு 2ஐயும் ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 200 ml நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்துக்கிறதுக்கு இந்த பேனில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகாவை போட்டு இதில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த மசாலா சாமான்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு 3 மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 3/4 கிலோ வெங்காயம், 8 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா நம்ம ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வதக்கினோம்னா தான் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம டர்க்கி வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லியை நான் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஒரு 10 செகண்ட் அதை வதக்கிட்டு இப்போ நீட்டாக ஒரு 1/2 கிலோ தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும்.
தக்காளி நல்லா மேஷ் ஆகி அந்த ஆயிலெலாம் மேலே வர சமயத்தில் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டர்க்கி வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர், அவங்க 2 டிஷ்ஷாக பண்ணி கேட்டாங்க. நான் நேற்று உங்களுக்கு ஒரு டிஷ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஒரு டிஷ் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 2.5 கிலோ இருந்தது. இப்போ வந்து இந்த டர்க்கியை எடுத்து இந்த கிரேவியில் நம்ம போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து இந்த டர்க்கியோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த மசாலா பொடி, அதை இதில் போட்டு நம்ம நல்லா இந்த சிக்கனில் வந்து சேர்கிற மாதிரி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு தாளிப் கரண்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கொத்து கருவேப்பிலையை அதை முருகலாக நல்லா ஃப்ரை பண்ணி இதில் கார்னிஷ் பண்ணோம்னா டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்கும். கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள் வறுத்த வாங்கொழிக்கறியை. நல்லா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரு, அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டது, இது எல்லாமே நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம்ல, இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.